யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. என்ன யார் நீங்க? நான் எங்க இருக்கேன்? இது காடுங்க. உங்களை யாரும் கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவன் யாரியா? யாரா நீ? இவரை கூட கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அப்படியா? ஐயோ, ஏந்திரிங்கண்ணா, ஏந்திரிங்க. நீ எதுக்கு ஏன் கூட இருக்க? உன்னை யாரு தூக்கிட்டு வந்தது? எந்த ஊர் நீ? நேற்று ராத்திரி வீட்டை விட்டு வரும்போது மயக்க மருந்து கொடுத்து கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். சரி, எந்த ஊர் நீ? குப்பத்துக்கு பக்கத்துல இருக்கேன்னு. ஆட, என் ஊர் பக்கம்தான். எந்த லக்ஷ்மிபுரம். ஒன்னு எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க? அது கிட்னாப் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி சார் தெரியும்? உங்க யாருக்கிட்டயாவது போன் இருக்கா? இருக்குண்ணே. இங்க வேலை செய்யாது, குடோனுக்கு போகணும். இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழி எங்கேயாவது இருக்கா? இருக்குங்க ஐயா, நான் காட்டுறேன். வாங்க வாங்க, ஐயாவை கூட்டு வாங்க. இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? எங்க கூட்டிட்டு போறீங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், வாங்கங்க. என்னால முடியல. என்ன ஊருப்பா இது? ஐயோ, என்னையா பண்ற நீ? பார்த்து மெதுவாயா. என்ன என்ன அது? அண்ணா, பக்கத்துல எதுவும் ஹாஸ்பிடல் இருக்கான்னு சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல எழுந்து நடப்பாரு. பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? இவ்வளவு கவலைப்படுறீங்களே, இவர் உங்களுக்கு என்ன வேணும்? வாவ். டேய், அங்க பாருங்கடா. Hi. 1 minute, please. நீங்க கூப்பிட்டு வராம இருப்பா. என்ன விஷயம்? ஹாய், கொஞ்சம் போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா? ரொம்ப அழகா இருக்கீங்க. போட்டோ இது எடுத்தீங்கன்னா ஓகேவா? இன்னும் சூப்பரா இருப்பீங்க. கொஞ்சம் பின்னாடி, கொஞ்சம் லைட்டா, ஓகே. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பின்னாடி போங்க. ஐயோ, கவுந்துட்டாலே. Thank you.
போதும். Thank you. முடியலடா. சரி மச்சான் bye டா. Bye மச்சான். நீ கூட அக்கா நல்லா இருக்கியா? மச்சான் சொல்றா. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு எதிரில தாண்டா வந்திருக்கா. வந்திருக்காளா? சூப்பர் மச்சான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு மச்சான். டேய் என் நிலைமை உனக்கு தெரியும்ல. சரி சரி. சிவா, டேய் சிவா, அந்த சேரை கொஞ்சம் எடுத்துட்டு வா. பரவாயில்லைங்க, நாம சரி, இந்த இடத்துல வாங்க. போய் உட்காந்து பேசலாம். வாங்க போலாம். ஓகே பாய். என்னோட ஹலோ தங்கச்சி ஆண்டி. பிரியா. சார் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஐயோ அங்கிள் ஒண்ணு சாரிப்பா. அதான் எங்க வீடு. அப்படியா? அடச்சே. சிவா, அம்மா இவன் தான் என் பையன் சிவா. ஹாய். ஹாய், ஐம் சிவா. பிரியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த விஷயம் எல்லாம் எதுக்குமா? +2ல கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 6 முறை எழுதிட்டான். ஒரு அடி கூட முன்னாடி போல. அம்மா இதெல்லாம் சொல்லாதம்மா. ஐயோ சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அதாவது 6 முறை எழுதுனா நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவான்னு சொன்னேன். ஐயோ ச்சே. ஆண்டி ஆண்டி கிச்சன்ல இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டு இருக்கேன். என்ன ஆண்டி, வில்லேஜ் பசங்க காலையில எழுந்திருக்க மாட்டாங்களா? இன்னுமா தூங்குறாரு? அதே சிட்டி பசங்களா இருந்தா ஏர்லி மார்னிங் எழுந்து ஜாகிங் போயிடுவாங்க தெரியுமா? நாங்க சின்ன வயசா இருக்கும்போது சின்ன பசங்க படுத்துட்டு இருப்பாங்க, பெரியவங்க காலையில எழுந்திருச்சு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா இப்போ ஸ்கூலுக்கு போறதுக்கு சின்ன பசங்க சீக்கிரமா முழிச்சுக்கிறாங்க, பெரியவங்க இப்படி வேலை வெட்டி இல்லாம படுத்தே கிடக்குறாங்க. ஓகே ஆண்டி, நான் ஜாகிங் போயிட்டு வரேன். நீ லுங்கி போட்டு ஜாகிங் போனா? ஹலோ, லுங்கியை பார்த்தெல்லாம் சிரிக்காதம்மா. எங்க லுங்கியை பார்த்து தான் நீங்க நைட்டியே தச்சிருக்கீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லுங்கி டான்ஸால தான் சென்னை எக்ஸ்பிரஸ் பிளாக் பஸ்டர் ஆச்சு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து எல்லாருமே இன்னி வரைக்கும் லுங்கி தான் கட்டியிருக்காங்க. தியேட்டர்ல விசில் வேணா லுங்கி கட்டி தாமா ஆகணும். அவ்வளவு தூரம் எதுக்கு? பொண்ணுங்க பெரிய பொண்ணானா தாவணி கட்டுவாங்க, பசங்க லுங்கி கட்டுவாங்க. லுங்கிக்கு அவ்வளோ கதை இருக்குமா எங்க கிராமத்துல எல்லா வேலைக்கும். ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வேணும்னா நீயும் ஒரு தடவை ட்ரை பண்ணு. ஏய் சிவா நில்லு.
நில்லுன்னு சொல்றேன்ல, நீங்க கையில கிடைச்ச. டேய் நில்லுடா. ஏய் நிறுத்துங்க. உங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகல, போங்க. உங்க பையன் லுங்கி கட்டினா நல்லா இருக்குன்னு சொன்னாரு. நல்லா இருக்கேனா? அவனும் அவனோட விளையாட்டும் உன் கூட போய் விளையாண்டுட்டு இருக்கான் பாரு. போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா. இப்படியே வெளியே போனா எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. அவன் அப்படித்தான் சொல்லுவான். அவனுக்கு வேற என்ன வேலை? என்ன சமைச்சிருக்கீங்க ஆண்டி? இட்லி செஞ்சிருக்கேன், வாமா சாப்பிடலாம். ஆண்டி, கிராமத்து பசங்க சும்மா இருக்காங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா? கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவங்க அப்படித்தாம்மா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி தலையில 4 கொட்டு கொட்டுவாள்ல, அப்பதான் வழிக்கு வந்து ஒழுங்கா வேலையை செய்வாங்க. அப்படியா? அதே சிட்டி பசங்களை பார்த்தா எப்பவும் ஜிம்ல இருந்து கராத்தே, குங்ஃபு, டான்ஸ், சிங்கிங் எதனா சாதிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளதான் பொண்ணுங்க விரும்புவாங்க ஆண்டி. அதுல ஒரு குவாலிட்டி கூட என்கிட்ட இல்லையே, எப்படிடா அவளை மடக்கிறது?